நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேல் பருவப்பேச்சு காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டம். பொதுத் தேர்தலுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய பொஷோன் விழாவை முன்னிட்டு அனுராதபுரம் மிகிந்தலைக்கிடையில் விசேட ரயில் சேவைகள். கடத்தப்பட்ட ஜப்பானிய பிரஜைகளை மீட்பதற்காக வடகொரிய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்கிறார் ஜப்பானிய பிரதமர். 13 வயதுக்கு உட்பட்ட மகளிர் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி. விரிவான செய்திகள். அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அரச நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு சுமையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை ஏற்றுக்கொண்டு பொறுப்பேற்றமையினால் 2 வருடங்களின் பின்னர் நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்துள்ளது. மிகவும் சவாலான காலகட்டத்தை கடந்து நாடு வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது. நஷ்டத்தில் இயங்கி வந்த லிட்ரோ நிறுவனம் தற்போது லாபம் ஈட்டும் நிலைமைக்கு வந்துள்ளதாக சாகல ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார். நாடு என்ற ரீதியில் நாம் இன்னும் வேகமாக முன்னேற வேண்டியுள்ளது. நாடு வீழ்ச்சியடைந்த போது மக்களின் வாழ்க்கை செலவும் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் அனைத்து புள்ளி விவரங்களும் உயர் பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்மை கணக்கின் இருப்பு உயர்ந்தபட்ச அளவில் மாற்றமடைந்துள்ளது. ரூபாவின் பெறுமதியும் வலுவடைந்து வருகிறது. நாடு ஸ்திரத்தன்மையை அடைந்து வருவதுடன் பணவீக்கமும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் மேலும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்காக சுற்றுலா வேலை திட்டங்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும். துறைமுகத்தை விநியோக மையமாக அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உற்பத்தி தொழில்கள் மூலம் உயர்ந்தபட்ச அபிவிருத்தியை அடைய முடியும் என்றும் நாட்டிற்கு தேவையான மனித வளமும் நாட்டிலேயே காணப்படுவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க மேலும் சுட்டிக்காட்டினார். தென்மேல் பருவப்பேச்சு காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஆறுகளின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலங்களுக்கிடையில் தேங்கி நிற்கும் கழிவுகளை அகற்றுவதும் மழை வீழ்ச்சியை அளக்கும் மானிகளை புதுப்பிக்கும் பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. தென்மேல் பருவப்பேச்சு மழை காரணமாக கழனிகங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளா கங்கை, அத்தனகலு ஓய ஆகியவற்றில் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜின்கங்கையின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ள கால்வாய், தொடங்கொட மற்றும் வக்வெல்ல ஆகிய பகுதிகளிடையே உள்ள பாலங்களில் தேங்கிய கழிவுகளை அகற்றும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு தென்பகுதி கடற்படையினரின் ஆதரவு கிடைத்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் காலி மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. பாலங்கள் சிலவற்றில் பல மீட்டர் தூரத்துக்கு கழிவு நீர் தேங்கி நிற்பதால் நீர் வடிந்தோடும் வேகம் குறைவடைந்துள்ளது. எதிர்வரும் 25ஆம் தேதி தென்மேல் பருவப்பேச்சு மழையின் தாக்கம் நாட்டில் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வெப்பநிலை 8 வருடங்களின் பின்னர் இம்முறை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் வெப்பநிலை அதிகரிப்பில் தாக்கம் செலுத்தியுள்ளது. வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில தினங்களாக வெப்பநிலை 39 பாகை செல்சியஸை விட அதிகமாக பதிவாகியுள்ளது.
கடந்த 2016ஆம் ஆண்டிலும் இதுபோன்ற வெப்பநிலை பதிவானது. நாட்டின் சராசரி வெப்பநிலை 27 முதல் 29 பாகை செல்சியஸ் வரை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் பல தடைகள் இருந்தன. பொதுத் தேர்தலை நடத்துவது மற்றொரு நிலையற்ற பொருளாதார சூழ்நிலை உருவாக்கலாம். நாட்டின் வங்குரோத்து நிலை எதிர்வரும் தேர்தல்களையும் பாதிக்கும். பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையானோரின் யோசனைகளின்படி பாராளுமன்றம் கலைக்கப்படுமானால் தமக்கு ஆட்சேபனை இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டிலுள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக இலங்கையில் அதிகமான வளங்கள் உள்ளன. நாட்டில் விவசாய பொருளாதாரத்தை உருவாக்கும் வகையில் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. காலநிலை சவால்களுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து ஒருமைப்பாட்டு கருத்தை எட்டுவதற்கு உலகளாவிய சமூகத்தால் இதுவரை முடியவில்லை. ஐக்கிய நாடுகளின் அனைத்து காலநிலை மாற்ற மாநாடுகளிலும் இலங்கை பங்கேற்றுள்ளது. இதுகுறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இலங்கை 3 நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. இதேவேளை கடன் மறுசீரமைப்புக்காக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவி வழங்கப்பட உள்ளது. அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த கண்டத்தில் கடுமையான அழிவுகள் ஏற்படலாம் என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாராளுமன்றம் எதிர்வரும் 13ஆம் 14ஆம் திகதிகளில் மீண்டும் கூடும் என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையிலான பாராளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் அந்த வாரத்திற்கான பாராளுமன்ற விவகாரங்கள் குறித்து தீர்மானிக்கப்பட்டது. பாராளுமன்றம் எதிர்வரும் 13ஆம் திகதி காலை 9:30க்கு கூட உள்ளது. அன்றைய தினம் காலை 9:30 முதல் 10:30 வரை வாய்மூல கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 14ஆம் திகதி காலை 10:30க்கு கூட உள்ள பாராளுமன்ற நடவடிக்கைகளில் முதலில் வாய்மூல கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 10:30 முதல் மாலை 5:30 வரை பலஸ்தீன நெருக்கடி தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் நடைபெறும். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய பொசோன் நிகழ்வை முன்னிட்டு அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையில் விசேட ரயில் சேவை இடம்பெற உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்திற்கும் மகப சந்திக்கும் இடையில் வடக்கு ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகளை பொசோன் காலத்துக்கு முன்னதாக நிறைவு செய்ய முடியும். மிகிந்தலையிலிருந்து பயணிக்கும் யாத்ரீகர்களின் வசதிக்காக ஜூன் மாதம் 21ஆம் 22ஆம் திகதிகளில் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தற்போது கொழும்பு கோட்டையிலிருந்து மகப சந்தி வரை மட்டுமே ரயில் இயக்கப்படுகிறது. இதேவேளை மகப சந்தியிலிருந்து அனுராதபுரம் வரை பயணிக்கும் பயணிகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவையை நடத்த உள்ளது. தேசிய பொசோன் வாரம் எதிர்வரும் ஜூன் மாதம் 18ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை அனுஷ்டிக்கப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கையில் 46% பெண்களும் 10% பாடசாலை மாணவர்களும் அதிக உடல் பருமனை கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித்த மஹிபால தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையில் புற்றுநோய், இருதய நுரையீரல், நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களினால் 89% மரணங்கள் ஏற்படுகின்றன.
வருடாந்தம் சுமார் 60,000 பேர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்படுவதுடன் கடந்த வருடம் 4,000 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றா நோய்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித்த மகிபால மேலும் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். வடகொரியாவினால் கடத்தப்பட்ட அனைத்து ஜப்பானிய பிரஜைகளையும் மீள அழைத்து வர வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஜப்பான் பிரதமர் ஃபூமியோ கிஷிடா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று டோக்கியோவில் பேரணியில் ஈடுபட்டனர். கடத்தப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் வயதானவர்கள் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். பாதிக்கப்பட்டவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஜப்பானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வடகொரிய தலைவரை நிபந்தனையின்றி சந்திப்பதற்கான வாய்ப்பொன்றை ஃபூமியோ கிஷிடா எதிர்பார்த்துள்ளார். கடுமையான சூரிய காந்த புயல் பூமியை தாக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க கடல் வளிமண்டல ஆய்வகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நேற்று இரவு முதல் இன்றிரவு வரை கலிபோர்னியா முதல் தெற்கு அலபாமா வரையான பகுதிகளுக்கு சூரிய காந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிய காந்த புயல் காரணமாக பூமியின் வட அரைக்கோளத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் செயற்கைக்கோள்களின் செயற்பாடுகளும் முடங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக அமெரிக்க கடல் வளிமண்டலவியல் ஆய்வகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். நீதி அமைச்சு நடமாடும் நீதிமன்ற முறைமையை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த நடமாடும் நீதிமன்ற முறையில் கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதாரங்களை நிகழ்நிலை ஊடாக முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் ஏனைய நடவடிக்கைகள் சிறைச்சாலையிலேயே வாய்மொழி மூலமாக நடத்தப்படும். இதற்கான முன்னோடி வேலை திட்டம் ஒன்றும் அண்மையில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் அமைப்பும் போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகமும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றன. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்ட மகளிர் சூப்பர் லீக் T20 போட்டித் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதில் 4 அணிகள் பங்கேற்க உள்ளன. போட்டித் தொடர் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பெல்வத்த சீனி நிறுவனம் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. செயற்கை கருவூட்டல் தொடர்பாக அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. நாட்டின் பால் உற்பத்தியில் இது ஒரு விசேட மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதனை தவிர இந்த ஒப்பந்தம் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வேலை திட்டம், பால் பண்ணையை நவீனமயமாக்குதல், மரபணுவை பிரபல்யப்படுத்துதல், நாடளாவிய ரீதியில் பால் உற்பத்தி பொருட்களை அதிகரிப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். 7,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. அவை 1,500 கோடி, 2,500 கோடி, 3,000 கோடி ரூபாய் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான ஏலம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் சில பிரதேசங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், சப்ரகமுவ,
மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களின் சில இடங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டம். பொது தேர்தலுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய பொசோன் விழாவை முன்னிட்டு அனுராதபுரம் மிகிந்தலைக்கிடையில் விசேட ரயில் சேவைகள். கடத்தப்பட்ட ஜப்பானிய பிரஜைகளை மீட்பதற்காக வடகொரிய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்கிறார் ஜப்பானிய பிரதமர். 23 வயதுக்குட்பட்ட மகளிர் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.